பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்திலே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புவதுண்டு. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளி தேசங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி ஊர்களிலே யோசேப்பை போன்று கடினமான பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை தானியேலை போன்று வேலை ஸ்தலங்களிலே உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்காக வாழ்வது நிமித்தமாக சில கடினமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற ஸ்தலங்களிலே படிப்பின் நிமித்தமாக, ஞானத்திலே சில குறைவு நிமித்தமாக சமாதானமின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த சத்தத்தை, உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை பெரிதாக காண அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, தேவனுடைய சமூகத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே அவருடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்கிறதை காண அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.